நம்மளுடைய நாள எப்படி தொடங்கணும்? நம்ம எந்தெந்த வேலைகள்ல எப்படி உணவை எடுத்துக்கணும்? என்ன வேலைகள செய்யணும்? ஸோ இது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பயாலஜிக்கல் கிளாக். இத முறைப்படுத்தி நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தில இத பத்தி சொல்லியிருக்காங்க. நம்ம உடம்புல எந்தெந்த காலகட்டத்தில் எதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, நம்ம வருஷத்துக்கு 2 முறை டீடாக்சிஃபிகேஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணணும். அதே போல் இந்த ஆடி மாதத்தில் உடம்புல கழிவுகளை வெளியேற்றுறதுக்கான பஞ்சகர்மா சிகிச்சை முறைகளை ஃபாலோ பண்ணுறது, இது கூட வாந்தி செய்விக்கக்கூடிய மருந்து, அதே மாதிரி பேதிக்கான மருந்து, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம நாளை எப்படி தொடங்கணும், எந்தெந்த நேரத்தில் என்னென்ன வேலைகளை செய்யணும் அப்படிங்கிறத பாரம்பரிய மருத்துவ முறைப்படி எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். நம்மளுடைய நாளை எப்படி தொடங்கணும், நம்ம எந்தெந்த வேலைகளில் எப்படி உணவை எடுத்துக்கணும், என்ன வேலைகளை செய்யணும், ஸோ இது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பயாலஜிக்கல் கிளாக். இதை முறைப்படுத்தி நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தில் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம நாளை எப்படி தொடங்கணும், எந்தெந்த நேரத்தில் என்னென்ன வேலைகளை செய்யணும் அப்படிங்கிறத பாரம்பரிய மருத்துவ முறைப்படி எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ மார்னிங்கில் மெயினாக அதிகாலை 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இதை வாதம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த காலகட்டத்தில் நம்ம மெயினாக ஒரு 4 மணிக்கு மேலே பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம எழுந்திருக்கும் பொழுது இந்த வாதம் அப்படிங்கிறது குடல் சார்ந்த கீழ் நோக்கி இயக்கத்துக்கான ஒரு முக்கியமான ஒரு பகுதி. ஸோ இந்த காலகட்டத்தில் வாதம் அதிகமாக இருக்கிறதுனால மலஜலம் கழிக்கிறதுக்கும், அதே சமயத்தில் சுவாச பயிற்சிகளை பண்ணுறதுக்கு, தியான பயிற்சிகளை பண்ணுறதுக்கு இந்த காலகட்டம் உகந்தது. ஸோ அதனால தான் இந்த காலகட்டத்திலே நம்ம விழிப்படையும் பொழுது நம்மளுடைய எண்ணத்தில் ஒரு நல்ல தெளிவு இருக்கும். ஸோ நம்மளுடைய மூச்சுக்கும் நல்ல காற்று கிடைக்கிறதுனால அந்த நாளோட மெட்டபாலிசம் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதே போல் காலை 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் இந்த காலகட்டத்தை கஃபம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் விழிக்கும் பொழுது நம்ம உடம்புல கஃபம் ஆல்ரெடி அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க அந்த சமயத்தில் தூங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா தான் நிறைய பேருக்கு உடல் எடை அதிகரிக்கிறது, மெட்டபாலிசம் ஸ்லோவாகிறத நம்ம பார்க்கோம். ஸோ காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் கஃபம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் உடற்பயிற்சி பண்ணுறது, அதே மாதிரி நம்ம உடல் அளவில் சின்ன சின்ன வேலைகளை செய்கிறது, இது எல்லாத்தையுமே நம்ம பண்ணலாம். அதே போல் இந்த காலகட்டத்தில் பசியோட அளவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நாம் உணவை கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிறது நல்லது. காலை வேளைகளில் அதிகமான அளவுக்கு உணவை எடுத்துக்கிறத நம்ம ஓரளவுக்கு தவிர்க்கிறது நல்லது. செரிமானத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இஞ்சி சேர்ந்த டீயோ இல்லை நம்ம எலுமிச்சை சேர்ந்த பானங்கள், வெதுவெதுப்பான வெந்நீரோட எலுமிச்சை சேர்த்து எடுத்துக்கிறது, இது எல்லாமே நமக்கு கஃபத்தை குறைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ காலையில் எழுந்தோடனே வெதுவெதுப்பான வெந்நீர் நம்ம குடித்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளும் வெளியேறும். அதே மாதிரி இந்த வெதுவெதுப்பான வெந்நீருங்கிறது கஃபத்தையும் குறைக்கும். மெயினாக இந்த 6 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே நம்ம லைட்டான ஃபுட்டு எடுத்துகிட்டு நம்ம பாடியோட மூமெண்ட்டை அதிகப்படுத்துறது நல்லது. அதே போல் காலை 10 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரைக்கும் இது பித்தம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம அதிக கவனம் செலுத்த வேண்டிய வேலைகளை இல்லை இந்த வேலையை நான் ரொம்ப கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணக்கூடிய வேலைகளை இந்த காலகட்டத்தில் பண்ணலாம். 2வது, பித்தம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நம்ம வயிற்றினுடைய செரிமான அக்னி அதிகமாக இருக்கும். ஸோ அப்போது ஒரு நாளையோட அதிகமான உணவு, அதாவது ஹெவி ஃபுட்டு அப்படிங்கிறத காலை வேளைகள்லையோ இரவு வேளைகளோ தவிர்த்துட்டு மதிய உணவை நம்ம ஹெவியாக எடுத்துக்கலாம். ஸோ ஏன்னா அப்போ நமக்கு செரிமான சக்தி நல்லாவே இம்ப்ரூவ்டாக இருக்கும். ஸோ மதியம் 2 மணிக்குள்ளே நம்மளுடைய ஃபுட்டை முடிச்சிடுறது நல்லது. அதே மாதிரி அந்த
காலை வேலைகளில் 10 மணிக்கு அப்புறமா அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய வேலைகளை நம்ம பண்ணுறது நல்லது. ஏன்னா பித்தம் எப்போவுமே ஹையர் இன்டலெக்சுவல், அதே மாதிரி வந்து ஷார்ப்பாக ஒரு விஷயத்தை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறது, இதனுடைய தொடர்புடைய ஒரு விஷயம். அதே போல் மதியம் 2 மணியிலிருந்து இரவு, அதாவது சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இந்த காலகட்டத்தை பார்த்திங்கன்னா எகெயின் வாதம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய எண்ணங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கும். ஸோ இதனால் நம்ம ஒரு மீட்டிங் வந்து பண்ணுறதோ இல்லை வந்து ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணி அதுக்கான ஒரு முடிவு வந்து கொண்டு வருது, இல்லை க்ரியேட்டிவான ஏதாவது ஒரு வேலைகள் செய்யணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து பண்ணலாம். இந்த காலகட்டத்திலையும் நம்ம வந்து வாதத்தை குறைக்கிற மாதிரி ஈவினிங் டைமில் நம்ம வந்து ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுறதோ இல்லை ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா இந்த ஈவினிங் டைம் வந்து நமக்கு ரொம்ப ஆக்டிவான ஒரு டைமாக இருக்கும். வாதம் எப்போவுமே ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கும். அதனால தான் இந்த ஈவினிங் டைமில் நம்ம விளையாடக்கூடிய விஷயங்களை வந்து பண்ணுறது நல்லது. அதே போல் இரவு 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் இது எகெயின் வந்து கஃபம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ இந்த காலகட்டத்தில் நாம் தூங்குறதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கிறது நல்லது. இரவு டின்னர் வந்து நமக்கு கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சு அப்படின்னா நல்லது. ஸோ நைட்டில் பாலில் ஜாதிக்காய் தூளோ இல்லை வந்து ஏலக்காய் பொடியோ சேர்த்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ நல்ல இரவு தூக்கத்துக்கு வந்து அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 8 மணிக்கு மேலே நம்ம வந்து ஃபோன் பார்க்குறது, டிவி பார்க்குறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நைட்டில் நம்ம தூங்குறதுக்கான ஒரு டைமாக வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட உடம்பு மனசு ரெண்டையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாலே நம்ம உடம்புல கஃபமும் கரெக்டாக பேலன்ஸ்டாக வந்து இருக்கும். தூக்கம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை நமக்கு உருவாகும். நைட்டு 10 மணிலேருந்து அதிகாலை 2 மணி இந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பித்தம் வந்து இருக்கக்கூடிய காலகட்டம். மெயினாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் விழிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா எகெயின் உங்கள் உடம்புல பித்தம் 2வது அலை வந்து நமக்கு வரும். ஸோ அது வந்து அதிகரிச்சுது அப்படின்னா அதிகப்படியான மனக்குழப்பம் வந்து உங்களுக்கு இருக்கும். கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓவர் திங்கிங் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் விழிச்சிருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக வந்து வரும். ஸோ நிறைய பேர் இந்த கல்லீரல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நைட்டில் 10 மணிக்கு முன்னாடியே தூங்க போயிடுறது வந்து நல்லது. இந்த கல்லீரல் அப்படிங்கிறது நம்ம உடம்புல ஸ்பெசிஃபிக்காக லிவர் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மட்டும் இல்லை, ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க, டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே முதல்ல பாதிக்கப்படுறது கல்லீரல் தான். ஸோ கல்லீரல் அப்படிங்கிறது உடம்புக்கு மிக முக்கியமான உறுப்பு. எதெல்லாம் உடம்புக்குள்ளே இருக்கணும், எதெல்லாம் உடம்பை விட்டு வெளியே போகணும், உடம்புக்கு தேவையான நல்ல சத்துக்களை வந்து உருவாக்குறது. அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய மருந்துகளோ இல்லை வந்து சில வகையான உடலுக்கு ஒவ்வாத பொருள்களையுமே வந்து அதை நியூட்ரலைஸ் பண்ணி உடம்பை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு வேலை. இது மாதிரி நிறைய வேலைகளை வந்து கல்லீரல் செய்யுது. நைட்டில் நம்ம தூக்கம் விழிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயந்தான் முதல்ல உடம்புல நோய் வர்றதுக்கான காரணமாக வந்து இருக்குது. நைட்டு 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் கல்லீரல் வந்து புதுப்பிக்கப்படும். பித்தம் வந்து முறைப்படுத்தும். உடம்புல நிறைய வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதே மாதிரி வந்து பழுது பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், ரீஜெனரேஷன், புதுப்பிக்கக்கூடிய விஷயம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ நைட்டில் அந்த டைமில் தூக்கத்தில் இருக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி நம்ம நாளை பிரித்து நம்ம முன்னோர்கள் வந்து எப்படி நம்மளுடைய வேலைகளை செய்யணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதே போல் நம்ம உடம்புல எந்தெந்த காலகட்டத்தில் எதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம வருஷத்துக்கு 2 முறை டீடாக்சிஃபிகேஷன் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணணும். அதே போல் இந்த ஆடி மாதத்தில் உடம்புல கழிவுகளை வெளியேற்றுறதுக்கான பஞ்சகர்மா சிகிச்சை முறைகளை வந்து ஃபாலோ பண்ணுறது. இது கூட வந்து வாந்தி செய்விக்கக்கூடிய மருந்து, அதே மாதிரி வந்து பேதிக்கான மருந்து, இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதையும் நம்ம சேர்த்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவ முறைப்படி ஒரு நாளை எப்படி நம்ம வந்து கட்டமைக்கிறது, எந்த நேரத்தில் என்னென்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இதை பற்றி சொல்லுங்கள். இதே போன்று ஒரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூலை மாதம் 4ஆம் வாரம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூலை மாதம் 5ஆம் வாரம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை அம்பத்தூரிலும்,
30ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634 9500946635. ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகுவலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் Vegicare. His wellness for her happiness.